40 வருஷத்துக்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உத்தம வாழ்க்கையை வாழ்ந்தார். குறைகள் இருக்கலாம், நிறைய குறைகள் எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே நல்லவர்கள் 2 பேர் தான். ஒருத்தன் எப்போவும் இறந்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை அப்படின்வாங்க. என்ன அர்த்தம்னா, இங்கே இந்த உலகில் வாழும்போது நம்ம அவ்வளோ சரியாக வாழ்ந்துட முடியாது. ஆனால் அதில் எவன் மகானாக வாழ்ந்தான், அதில் எவன் இறக்க உணர்ச்சியோட வாழ்ந்தான், அதில் எவன் இந்த மனிதத்துக்காக வாழ்ந்தான், அதில் எவன் ஒரு சமூகத்துக்காக வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தா சமூக புரட்சியைத்தான் தன்னுடைய உண்மையான புரட்சினார் மகாத்மா காந்தி அவர்கள். அரசியல் புரட்சியை விரும்பவே இல்லை அவர். இன்னும் சொல்ல போனால் அவர் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலே சொன்னார், நான் அரசியல் ஈடுபட மாட்டேன், அரசியல் எந்த பதவியும் வைக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணுறார். ஏன்னா சமூகத்தை மாற்றம் தான் நமக்கு முக்கியம். ஒரு வாழ்வியல் நமக்கு கலை தெரியலை. அதை எம்ஜிஆர் அவர்கள் ஏன் அந்த பண்பு கலை, பணிவு கலை, அன்பு கலை, எல்லா கலையும் வளர்த்தவர் அவர். நான் சொல்லிக்கிட்டே போகிறேன் அவர் சீக்கிரம் முடியாது, அவருடைய பதிவுகள் சீக்கிரம் முடியாது. அந்த வகையில் 1948 அந்த 2ஆம் உலகப் போர் முடியுது. எவ்வளோ பெரிய மோசமான நிலையில் வந்திருக்கோம் பாருங்கள். நாம்